அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் 282வது வசனம் முதல் 286 வசனங்கள் வரை பொருளோடு தப்சீரையும் பார்க்கலாம். இந்த பகுதி கடைசி பகுதி, அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள். கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்ற முஃமின்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். சூரத்துல் பக்ராவின் 282வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்கு கடன் கொடுத்து கொண்டால் அதை எழுதி கொள்ளுங்கள். தவிர கடன் கொடுத்தவனோ அல்லது வாங்கியவனோ உங்களில் எவர் எழுதிய பொழுதிலும் அதை எழுதுபவர்கள் நீதமாகவே எழுதவும். அந்த இருவரும் எழுத முடியாமல் எழுத்தாளரிடம் கோரினால் எழுத்தாளர் நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவருக்கு அறிவித்திருக்கிறபடி எழுதி கொடுக்க மறுக்க வேண்டாம். அவர் எழுதி கொடுக்க வேண்டும். தவிர கடன் வாங்கியவர்களோ கடன் பத்திரத்தின் வாசகத்தை கூறவும். வாசகம் கூறுவதிலும் அதை எழுதுவதிலும் தன் இறைவனாகிய அல்லாஹுக்கு பயந்து கொள்ளவும். ஆகவே அதில் எதையும் குறைத்துவிட வேண்டாம். வாசகம் கூற வேண்டிய கடன் வாங்கியவர் அறிவற்றவர்களாக அல்லது வாசகம் கூற இயலாத வயோதிகராக அல்லது சிறுவராக அல்லது தானே வாசகம் சொல்ல சக்தியற்ற ஊமை போன்றவராகவோ இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நீதமாக வாசகம் கூறவும். மேலும் நீங்கள் சாட்சியில் அங்கீகரிக்கக்கூடிய உங்கள் ஆண்களில் நேர்மையான 2 பேரை அந்த கடனுக்கு சாட்சியாக்குங்கள். அவ்வாறு சாட்சியாக்க வேண்டிய இருவர் ஆண்களாக இல்லையென்றால் ஒரு ஆணோடு நீங்கள் சாட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய 2 பெண்களை சாட்சியாக்க வேண்டும். ஏனென்றால் பெண்கள் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கலை அறியாதவர்களாக இருப்பதனால் அந்த 2 பெண்களில் ஒருத்தி மறந்துவிட்டாலும் மற்ற பெண் அவளுக்கு அதை ஞாபகமூட்டுவதற்காக இவ்வாறு செய்யவும். சாட்சிகள் அவர்களுக்கு தெரிந்தவற்றை கூற அழைக்கப்படும் பொழுது சாட்சி கூற மறுக்க வேண்டாம். மேலும் கடன் சிறிதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் உடனுக்குடன் எழுதி கொள்ளவும். அவன் தவணை வரும் வரை அதை எழுதாமல் சோம்பல் பட்டு இருந்து விடாதீர்கள். கடனை ஒழுங்காக எழுதி கொள்ளவும். இது அல்லாஹ்விடத்தில் வெகு நீதியானதாகவும் சாட்சியத்திற்கு வெகு உறுதியானதாகவும் கடனின் தொகையையோ அல்லது தவணையையோ பற்றி நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்க மிகவும் பக்கபலமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கிடையில் ரொக்கமாக நடத்தி கொள்ளும் வர்த்தகமாக இருந்தால் அதை நீங்கள் எழுதி கொள்ளாவிட்டாலும் அதனால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆனால் ரொக்கமாக நீங்கள் வர்த்தகம் செய்து கொண்ட போதிலும் அதற்கும் சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தவறாக எழுதுமாறு எழுத்தாளரையோ பொய்கூறும்படி சாட்சியையோ துன்புறுத்தக்கூடாது. அவ்வாறு நீங்கள் துன்புறுத்தினால் நிச்சயமாக அது உங்களுக்கு பெரும் பாவமாகும். ஆதலால் அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலை பற்றிய தன் சட்டங்களை உங்களுக்கு இப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவன் ஆவான். 2வது சூராவின் 283வது வசனத்தில், மேலும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து அது சமயம் கொடுக்கல் வாங்கல் செய்ய அவசியம் ஏற்பட்டு எழுத்தாளரையும் நீங்கள் பெறாவிட்டால்
கடன் பத்திரத்திற்கு பதிலாக அடமானமாக ஏதேனும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் உங்களில் ஒருவர் ஈடின்றி கடன் கொடுக்கவோ விலை உயர்ந்த பொருளை சொற்பத் தொகைக்காக அடமானம் வைக்கவோ ஒருவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தன்னிடம் இருக்கும் அடமானத்தை ஒழுங்காக கொடுத்துவிடவும், மேலும் தன் இறைவனாகிய அல்லாஹுக்கு மிகவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ளவும். தவிர அடமானத்தை எவரேனும் மோசம் செய்ய கருதினால் உங்கள் சாட்சியத்தை நீங்கள் மறைக்க வேண்டாம். எவரேனும் அதை மறைத்தால் அவருடைய உள்ளம் நிச்சயமாக பாவத்திற்கு உள்ளாகிவிடுகின்றது. மனிதர்களே, நீங்கள் செய்யும் அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிகின்றான். முந்தைய வசனங்களில் பொருளாதாரம் தொடர்பான அறம், வட்டி, கடன் முதலிய விஷயங்களை அல்லாஹ் அழகுடை எடுத்துரைத்தான். இங்கே கடன் பத்திரம் பற்றியும் அதை பதிவு செய்யக்கூடிய முறைகளை பற்றியும் தெளிவாக பேசுகிறான் அல்லாஹ். இந்த வசனத்திற்கு ஆயத்து தைன், கடன் வசனம் என்பார்கள். இந்த வசனமே திருக்குர்ஆனில் மிக நீண்ட வசனமாகும். நூல் இப்னு கதீர். இதிலிருந்து பொருளாதாரத்துறைக்கு திருக்குர்ஆன் எவ்வளவு முக்கியத்துவம் அளித்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். பொருளாதாரம் மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து மிகவும் பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான அம்சமாகும். மனிதர்களுக்கிடையே தோன்றக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு பொருளாதாரமே காரணம். கொடுக்கல் வாங்கலில் ஏற்படும் முறையற்ற அணுகுமுறைகளில் மனிதகுலம் அடிக்கடி அவதிக்குள்ளாகின்றது. அனைத்து துறைகளையும் ஒழுங்குபடுத்தவே திருக்குர்ஆன் அருளப்பட்டது. எனவே அதிமுக்கியமான துறையான பொருளாதாரத்தையும் அதன் நடவடிக்கைகளையும் சீராக்கி பொருளாதார ஆரோக்கியத்திற்கு திருக்குர்ஆன் வழிகாட்டுகிறது. கடன் பொருளாதாரத்தின் ஆணிவேர் என்றால் மிகையாகாது. இன்றும் உலக பொருளாதாரம் கடனை மையமாக கொண்டே இயங்கி வருகிறது. தனி மனிதன் முதல் சர்வதேசம் வரை அனைவரும் கடனுடைய அவசியத்தை உணர்ந்தே உள்ளார்கள். உலக அளவில் பார்த்தால் ஒரு நாடு இன்னொரு நாட்டிடம் கடன் உதவி பெறுகிறது அல்லது கடன் உதவி அளிக்கிறது. ஒரு நாட்டிடம் கடன் வாங்கிய வேறொரு நாட்டிற்கு கடன் உதவி அளிக்கும் நாடுகள் உள்ளன. ஆக கடன் இன்றி பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் இன்றி உலகம் இல்லை. எனவே கடன் இன்றி உலகமே இல்லை என்று சொல்லிவிடலாம். இத்தனை இன்றியமையாத கடன் தொடர்பான நடவடிக்கைகளை எழுத்து பதிவு செய்து கொள்ளாமல் அவற்றை மேற்கொண்டால் சச்சரவுகள் தோன்றி பொருளாதார தேக்கம் ஏற்பட்டுவிடும். கடன் தொகை சற்று அதிகமாக இருந்தால் பாதிப்புகள் கடுமையாக இருக்கும். எனவே கடன் நடவடிக்கைகளை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் அறிவுரை பகர்கின்றான். கடன் பத்திரம் எழுதும் விதிமுறைகளை இந்த நீண்ட வசனத்தில் அல்லாஹ் விவரிக்கின்றான். அன்று 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுத்தும் வாசிப்பும் அரிதாக இருந்த காலத்தில் கடன் பத்திரம் நடைமுறையை திருக்குர்ஆன் அறிமுகப்படுத்தி அமலாக்கியது குறிப்பிடத்தக்கதாகும். இன்றைய நவீன யுகத்திலும் அதன் தேவை உணரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதிலிருந்து திருக்குர்ஆன் தொலைநோக்கும் நிஜ வாழ்வுக்கு ஏற்ற வழிகளை காட்டுகின்ற அதன் பாங்கும் வெளிச்சமாகின்றது. திருக்குர்ஆன் மனிதனுடைய படைப்பல்ல, இது அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு இதைவிட வேறென்ன சான்று வேண்டும்? கடன் பத்திரமும் அதன் விதிமுறைகளும். கொடுக்கல் வாங்கல் இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தால் அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் நேராது. கடனுக்கு கொடுத்து வாங்கினால் அல்லது கடன் உதவி பெற்றால் அதை எழுதி பதிவு செய்து கொள்வது அவசியம் என்று இந்த வசனம் சுட்டுகின்றது. ஏனென்றால் மனிதனுக்கும் மறதிக்கும் நெருக்கம் அதிகம். ஒன்று வாங்கிய கடனையே அவன் மறந்துவிடலாம், அல்லது கடனுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை அவன் மறந்துவிடலாம். இது சச்சரவுக்கு வழிவகுக்கும். கடன் பத்திரம் எழுதக்கூடியவர்கள் மூன்றாவது நபராக இருப்பது நன்று. அவர் நேர்மையானவராக இருப்பது அதைவிட முக்கியம். அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்த முறைப்படி எதை எங்கு எப்படி எழுத வேண்டும் என்பதை நன்கு ஆராய்ந்து முறையாக அவர் எழுத வேண்டும். அதே நேரத்தில் கடன் பத்திரத்தின் வாசகத்தை கடன் பெற்றவர்களே சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடன் அளித்தவர்கள் வாசகம் சொன்னால் கடனாளியை பாதிக்கும் வகையில் ஏதேனும் ஒன்றை சொல்லிவிடலாம், அல்லது வாசகத்தின் பொறுப்பையும் எழுதுபவர்களிடமே விட்டால் தன் விருப்பத்திற்கு எதையாவது அவர் எழுதி வைத்து கொள்ளலாம். எனவேதான் வாசகம் சொல்லும் உரிமையை கடனாளிக்கே இறைவன் அளித்திருக்கின்றான். ஆனால் கடன் வாங்கியவர்கள் முதுமை, கல்லாமை, அறியாமை, பலவீனம் முதலிய காரணங்களால் ஒன்றினால் வாசகம் கூற இயலாதவர்களாக இருந்தால் அவர் நியமிக்கும் ஒரு பொறுப்பாளர் வாசகம் கூறும் பணியை ஏற்கலாம்.
ஆனால் அவர் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவரை கண்ணியத்தோடு கண்காணித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. எந்த தரப்புக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையில் அவரது வாசகம் அமையல் ஆகாது. உங்களில் 2 ஆண்களை சாட்சிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளும்போது சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுமாறு இந்த தொடரில் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். கடன் கொடுத்தவருக்கும் வாங்கியவருக்கும் இடையே பிரச்சனை எழாமல் இருப்பதற்காக எழுத்தாலும் சுமூகமாக தீர்த்து கொள்வதற்காக சாட்சி முறை உதவுகிறது. ஒருவரை பாதிக்கும் நடவடிக்கைகளில் மற்றவர் ஈடுபடாமல் தடுப்பதற்கும் ஒப்பந்த சரத்துக்களை மீறாமல் பார்த்துக்கொள்வதற்கும் இது வகை செய்யும். கடன் பத்திரத்திற்கு சாட்சிகள் மூலம் ஒரு உத்தரவாதமும் பலமும் ஏற்படுகின்றது. சாட்சிகள் ஆண்களாக இருந்தால் 2 பேர் இருக்க வேண்டும். பெண்களையும் சேர்ப்பதென்றால் 1 ஆணும் 2 பெண்களும் சாட்சியாக இருப்பார்கள். பெண்கள் மட்டுமே சாட்சிகளாக்கி கொள்ளல் ஆகாது. பெண்களிடம் இயற்கையாகவே அமைந்துவிட்ட பலவீனங்களே இதற்கு காரணம். ஆண்களை விட பெண்களை எளிதில் ஏமாற்றி விடலாம். ஆகவே ஆண்களில் ஒருவராவது சாட்சிகளில் இடம்பெற வேண்டும். ஒரு ஆணுக்கு பிரதியாக 2 பெண்களை ஏற்படுத்திய அல்லாஹ்வே ஒரு காரணம் கூறுகின்றான். 2 பெண்களில் ஒருத்தி ஏமாற்றப்பட்டு வழி தவறிவிட்டாலோ அல்லது மறந்துவிட்டாலோ மற்றொருத்தியாவது பொறுப்பாக நடந்து கொள்வாள். வழி தவறியவளிடம் எடுத்து உரைப்பாள். மறந்தவளுக்கு நினைவூட்டுவாள். ஒரு பெண்ணை ஆண் திருத்தி சகஜ நிலைப்படுத்துவதை விட ஒரு பெண் அந்த வேலையை எளிதில் முடித்து விடுவாள். பெண்ணே நன்கறிவாள். சம உரிமை இல்லையா, சம உரிமை அளிக்கப்படவில்லையோ இங்கே என்று எண்ணக்கூடாது. ஏனென்றால் பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் சம உரிமை அளிப்பது என்பது இயற்கை மீறிய செயலாகும். அறிவு, சிந்தனை, உடற்கூறு, உழைப்பு, பண்பு முதலான அம்சங்களில் இயற்கையாகவே பெண்கள் 2ஆம் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் சக்திக்கு மிஞ்சிய பொறுப்புகளை பெண்களிடம் ஒப்படைப்பது குழப்பத்திலேயே முடியும். இதுவே பெரும்பாலான பெண்களுடைய நிலை. ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காக இருந்தால் அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு முறை பெண்களை நோக்கி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்மணிகளே, நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள், அதிகமாக பாவமன்னிப்பு கோரி வாருங்கள், ஏனென்றால் நான் உங்களையே நரகவாசிகள் அதிகமானவர்களை கண்டேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ஒரு பெண், அல்லாஹுடைய தூதரே, அதற்கு காரணம் என்ன என்று துணிச்சலோடு கேட்டாள். அதற்கு, நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள், கணவனை மீறி நடக்கின்றீர்கள், அறிவாளியை கூட மிகைத்துவிடக்கூடிய அறிவிலும் ஆன்மீகத்திலும் குறைந்த ஒருவரை உங்களை தவிர நான் கண்டதில்லை என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். மீண்டும் அந்த பெண்மணி, அறிவிலும் ஆன்மீகத்திலும் என்ன குறை என்று வினவினார். அப்போது 2 பெண்களின் சாட்சி ஒரு ஆணின் சாட்சிக்கு பகரமாக இருப்பது அவளின் அறிவின் குறையாகும். தொழுகை, நோன்பு ஆகியவற்றை மாதவிடாய் போன்ற காலங்களில் விட்டுவது ஆன்மீகத்தில் குறைவு ஆகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் இப்னு முஸ்லிம். தவிர ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்கள் சாட்சி சொல்வதால் பெண்களுடைய எந்த உரிமையும் பாதிக்கப்பட்டதாக கூற முடியாது. எனவே செயற்கை வாதங்களை வைத்து ஒரு பேருண்மையை மறைப்பதும் மறுப்பதும் மனித குலத்திற்கு நன்மை பயக்காது. பெண்களுக்கு வேண்டிய நியாயமான உரிமைகள் அனைத்தையும் திருக்குர்ஆன் வழங்கி பெண்களை சிறப்பித்து கூறியிருப்பது முன்பே விளக்கப்பட்டுள்ளது. எழுத்தும் சாட்சியும். ஆக, கடன் கொடுக்கும் பொழுது தொகை சிறியதென்றாலும் பெரியதென்றாலும் அதை எழுதி பதிவு செய்து கொள்ள வேண்டும். சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எழுத்து சாட்சிகளுக்கு உறுதுணையாகும். அவர்கள் மறந்திருந்தாலும் எழுத்தை காட்டி அவர்களை ஏற்கச் செய்யலாம். இதைப்போல சாட்சிகள் எழுதுவதற்கு உறுதுணை ஆவார்கள். இதன் மூலம் சந்தேகம் நீங்கவும் பொருளாதார நடவடிக்கைகள் சிக்கலின்றி நடைபெறவும் வழி ஏற்படும் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். கடனுக்கு மட்டுமின்றி பெரும் தொகையில் நடைபெறும் வணிக ஒப்பந்தத்திற்கும் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. வீடு, நிலம் போன்ற அசையா பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது இவ்வாறு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்வதும் எழுத்துப்பூர்வமான ஆவணம் வைத்துக்கொள்வதும் சிறந்ததாகும். சிறு தொகையிலான நேரடி வணிகத்தில் எழுத்துப்பூர்வமான சான்றுகள் அவசியம் இல்லை. எழுத்தரே சாட்சியோ துன்புறுத்தப்படக்கூடாது. இங்கு லா யுலார என்ற வாசகத்திற்கு எழுத்தரோ சாட்சிகளையோ துன்புறுத்தக்கூடாது என்று பொருள் கொள்ளலாம். அதாவது, எழுத்தரிடம் வேலை வாங்கி கொண்டு உரிய சன்மானம் அளிக்காமல் இருப்பதோ அல்லது உண்மைக்கு புறம்பாக எழுத பணிப்பதோ கூடாது.
இதைப்போல சாட்சிகளை வெளியூருக்கு அழைத்து சென்றுவிட்டு அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தராமல் இருப்பதோ அல்லது உண்மைக்கு மாறாக சாட்சி கூறுமாறு வற்புறுத்தவோ கூடாது. அல்லது இந்த வாசகத்திற்கு எழுத்தரோ சாட்சியோ துன்புறுத்தக்கூடாது என்று பொருள் கூறலாம். அதாவது எழுதுபவர்களும் சாட்சி கொடுப்பவரும் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு இட அளிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. அழைத்த நேரத்தில் வந்து எழுதுவதோ அல்லது சாட்சி சொல்லவோ மறுக்கலாகாது. அல்லது எழுத்தில் இதைப்போல சாட்சியத்தில் உண்மைக்கு விரோதமாக நடந்து கொள்ளவும் கூடாது. அடமானம். அடுத்து, பயணத்தில் இருக்கும் பொழுது எழுத முடியாத நிலை ஏற்பட்டால் கொடுக்கப்படும் பணத்திற்கு ஈடாக ஏதேனும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது கூடும். பெரும்பாலும் பயணங்களில் எழுதுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்பதால் இங்கே அல்லாஹ் தஆலா பயணத்தை குறிப்பிட்டு இருக்கின்றான். ஊரில் இருக்கும் பொழுது எழுதி கொள்ள முடியாத நிலை இருந்தால் அடமான பொருளை பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. அடைமானம் என்பது கொடுத்த பணத்திற்கு ஒரு உத்தரவாதமாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறையடி சேர்ந்த வேளையில் அவர்களது இரும்பு கவசம் ஒன்று ஒரு யூதர்களிடம் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்ப தேவைக்காக அந்த யூதரிடம் 30 வசக் கோதுமை கடனாக பெற்றார்கள். அது ஒரு படி அளவு. அப்போது இந்த கவசத்தை அடமானம் வைத்தார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். மேலும் அடமானமாக வைக்கப்பெற்ற பொருளை உரிய நேரத்தில் திருப்பி கொடுத்து விட வேண்டும். இது விஷயத்தில் அடமானம் பெற்றவர் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகிறான். நீங்கள் சாட்சியை மறைக்காதீர்கள். சாட்சிகள் அழைக்கப்படும் போது அவர்கள் மறுத்துவிடக்கூடாது என்று முதல் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த தொடருக்கு 2 பொருள் கூறப்படுகிறது. ஒன்று, ஒருவரை சாட்சியாக இருக்குமாறு அழைத்தால் அதற்கு அவர் மறுக்காமல் இணங்க வேண்டும். இரண்டாவது, ஒருவர் சாட்சியாக நியமிக்கப்பட்டார் அல்லது சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து அதை பார்த்தார். இந்த நிலையில் அவரை சாட்சியம் கூறும்படி அழைத்தால் மறுக்கக்கூடாது. இந்த இரண்டுமே தவறானவை. இருப்பினும் இரண்டாவது செயல் பெரிய குற்றமாகும். இதை பற்றி 2வது வசனம், அதாவது 283வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், சாட்சியத்தை மறைப்பது பெரும் பாவமாகும். உண்மையை அறிந்தவர்கள் சாட்சியம் கூறுவதிலிருந்து பின்வாங்குவதால் குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் நிரபராதி தண்டிக்கப்படவும் வழியுண்டாகும். அல்லது நிரபராதி தண்டிக்கப்படாவிட்டாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். இதனால் உலகத்தில் குற்றங்கள் களையப்படாமல் தீமைகள் தலை விரித்து ஆடவும் விஷமங்கள் பெருகவும் வழி ஏற்படும். இதைப்போல மனித வாழ்க்கையில் அமைதி காண முடியாது. ஒருவர் சாட்சியத்தை மறைப்பதற்கு காரணம் என்ன? குற்றவாளி தன் உறவினராகவோ அல்லது நண்பராகவோ இருப்பார்கள். அவரை காட்டிக் கொடுக்க சாட்சியின் மனம் இடமளிக்கவில்லை. அல்லது குற்றவாளி அவர் மீது மனம் இறங்குகிறார். அல்லது நமக்கு ஏன் இந்த வம்பு என்ற எண்ணத்தில் சாட்சியத்தை மறைக்கின்றார். இப்படி குற்றவாளி தப்பிக்க அவர் மனம் இடமளிப்பதால் தான் அவருடைய மனம் நிச்சயமாக குற்றம் இழைக்கின்றது என உள்ளத்தை சம்பந்தப்படுத்தி இந்த தொடரில் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். 2வது சூராவின் 284வது வசனத்தில், ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியவன. உங்கள் மனதில் உள்ளவற்றை நீங்கள் வெளியிட்டாலும் அல்லது மறைத்து கொண்டாலும் அவற்றை பற்றியும் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். அவன் விரும்பியவர்களை மன்னிப்பான், விரும்பியவர்களை வேதனை செய்வான். மேலும் அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிகவும் பேராற்றல் உடையவன் ஆவான். அனைத்தையும் பற்றி அல்லாஹ் கணக்கு கேட்பான். இந்த முன்புள்ள வசனத்தில் சாட்சியத்தை மறைக்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளை கூறினான். அதன் தொடராக இந்த வசனத்தை அருளி வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தையும் தனக்கே சொந்தம், மனித இதயங்களில் மறைந்து வைத்துள்ளதையும் அவற்றிலிருந்து வெளிப்படுபவற்றையும் பற்றி தான் விசாரணை நடத்த இருப்பதாக அல்லாஹ் அறிவித்து கூறுகின்றான். எனவே நீங்கள் சாட்சியத்தை மறைத்தால் அல்லாஹ்விடம் கணக்கு சொல்லியாக வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறது. நூல் குர்துவி. எனினும் இந்த வசனத்தின் கருத்து பொதுவானதாகும். மனிதனுடைய கொள்கை, நம்பிக்கை, வழிபாடு, கொடுக்கல் வாங்கல் ஆகிய அனைத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். மேலும் மனிதன் செய்த முடிந்தவை பற்றியும் இனி அவன் செயல்படுத்த இருக்கின்ற திட்டங்களை பற்றியும் உள்ளத்தில் மறைத்து வைத்துள்ள எண்ணங்களை பற்றியும் கூட அல்லாஹ் விசாரணை செய்வான். சிலரை மன்னித்து விடுவான், சிலரை தண்டிப்பான். இது அவனது விருப்பத்தை பொறுத்த விஷயமாகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் முஸ்லிம் ஒருவர் அல்லாஹ்விற்கு அருகில் கொண்டு வரப்படுகின்றார். அவர் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அல்லாஹ் நினைவுபடுத்தி காட்டி, இதையெல்லாம் நீ செய்தது நினைவிருக்கின்றதா என்று கேட்பான்.
முஸ்லிம் அடியார் அவற்றை ஒப்புக்கொள்கின்றார். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், உலகத்திலும் நான் உன் குற்றங்களை மக்களிடமிருந்து மறைத்து வைத்திருந்தேன், அவ்வாறே இன்றும் மன்னிக்கின்றேன். பிறகு அவருடைய நற்செயல்கள் வினைச்சீட்டு வழங்கப்படும். ஆனால் நிராகரிப்பவர்கள், நயவஞ்சகர்கள் ஆகியோருடைய பாவங்கள் மக்கள் கூட்டத்திற்கு முன்னால் பகிரங்கப்படுத்தப்படும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். இந்த வசனத்திற்கு இன்னொரு விளக்கம் அளிக்கப்படுகிறது. மனிதனுக்கு 2 வகையான கடமைகள் உள்ளன. வெளியே தெரியக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு போன்ற நல்ல பணிகள். இவை வெளி உறுப்புகளால் மேற்கொள்ளப்படும் கடமைகள். இரண்டாவது உள்ளம் தொடர்பானவை. பொறுமை, பணிவு, ஈகை, இரக்கம் போன்ற உயர்ந்த பண்புகள் கடைபிடிப்பதும், பெருமை, பொறாமை, பேராசை, கோபம் போன்ற துர்க்குணங்களை கைவிடுவதும் இதில் அடங்கும். இந்த 2 வகையான கடமைகள் பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறப்படுகிறது. நூல் தஃப்சீர் மல்ஹரி. இந்த சூறாவின் இறுதி 2 வசனங்கள். 2வது சூறாவின் 285வது வசனம். மனிதர்களே, நம் தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்ற வேதத்தை மெய்யாகவே நம்பிக்கை கொள்கின்றார். அவ்வாறே மற்ற நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். தவிர அவனுடைய தூதர்களில் எவரையும் தூதர் அல்ல என்று நாங்கள் பிரித்து நிராகரித்து விட மாட்டோம் என்றும், இறைவனே, உன் வேத வசனங்களை நாங்கள் செவியுற்றோம், உன்னுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். யா அல்லாஹ், நாங்கள் உனது மன்னிப்பை கோருகின்றோம், உன்னிடம் நாங்கள் சேர வேண்டியதிருக்கின்றது என்றும் கூறுகிறார்கள். 2வது சூறாவின் 286வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திப்பதில்லை. அவை தேடிக்கொண்ட நன்மை அவற்றிற்கே பயனளிக்கும், அவை தேடிக்கொண்ட தீமை அவற்றிற்கே கேடு விளைவிக்கும். யா அல்லாஹ், நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்துவிட்டாலும் அல்லது அதில் தவறிழைத்து விட்டாலும் அதை பற்றி நீ எங்களை குற்றம் பிடித்து விடாதே. யா அல்லாஹ், எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது கடினமான கட்டளைகளை விதித்து பழுவான சுமைகளை சுமத்தி விடாதே. ஆமீன். எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடினமான கட்டளைகளை நீ சுமத்தியவாறு சுமத்தாதே. யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, நாங்கள் தாங்க முடியாத சிரமங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் குற்றங்களை அழிப்பாயாக. ஆமீன். எங்களை மன்னிப்பாயாக. ஆமீன். எங்கள் மீது கருணை புரிவாயாக. ஆமீன். நீதான் எங்கள் பாதுகாவலன். ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டங்கள் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சக்திக்கு மேல் பொறுப்புகளை சுமத்துவதில்லை. 284வது வசனம். அருளப்பெற்ற வேளையில் நபித்தோழர்களுக்கு அது மிகவும் பாரமாக இருந்தது. அந்த வசனத்தில் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை பற்றி உங்களிடம் அல்லாஹ் கணக்கு கேட்பான் என்று அல்லாஹ் எச்சரித்திருந்தார். நபித்தோழர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அன்னலாரோடு நெருங்கி அமர்ந்த அவர்கள், தங்கள் மீது இந்த வசனம் இறங்கியுள்ளது, ஆனால் அதன்படி செயல்பட எங்களுக்கு சக்தி இல்லை என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார்கள். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன்னால் வேதக்காரர்களை செவியுற்றோம், மாறு செய்தோம் என்று கூறியதைப் போல நீங்களும் கூற விரும்புகிறீர்களா? மாறாக செவியுற்றோம், வழிபட்டோம், யா அல்லாஹ், உன்னிடம் மன்னிப்பு கோருகின்றோம், உன்னிடம் மீட்சியுள்ளது என்று சொல்லுங்கள். இவ்வாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்ட நபித்தோழர்கள் நாவுகள் அதே வார்த்தைகளை உச்சரித்தன. இதையடுத்து இந்த வசனம் அருளப்பெற்றது. சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம், அஹ்மத். நபி தோழர்களுடைய இந்த அடிவெணுதலுக்கு பரிசாக அல்லாஹ் எந்த ஆன்மாவுக்கும் அதன் வலிமை கேட்பவை தவிர பொறுப்புகளை சுமத்துவதில்லை என்று 286வது வசனத்தில் அருளினான். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். தூதரும் முஸ்லிம்களும் அல்லாஹ் அருளிய வேத வாக்கை அப்படியே நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்கள், வேதங்கள், தூதர்கள் ஆகியவர்களையும் அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹுடைய ஆணையை செவி மடுத்தோம், அதற்கு அடிபணிந்தோம் என்று அவர்கள் கூறி பாவ மன்னிப்பு கோருகின்றார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி தோழர்களையும் அல்லாஹ் புகழ்ந்துரைக்கின்றான். இது சமுதாயத்திற்கு முன்மாதிரியாகவும் படிப்பினையாகவும் அமைந்துள்ளது. அல்லாஹ் எந்த ஆன்மாவுக்கும் அதன் வலிமை கேட்பவே தவிர பொறுப்புகளை சுமத்துவதில்லை.
முதலில் கூறப்பட்ட கடினமான உத்தரவுக்கு பிறகு அல்லாஹ் அருளிய சலுகையாகும் இது. மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடித்தால் நம் நிலை என்னாகுவது? எனவேதான் இந்த பலவீனமான அடியார்கள் மீது இரக்கம் கொண்டு அல்லாஹ் கருணை புரிந்தான். மனிதர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவரையும் அறியாமல் தோன்றக்கூடிய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுக்களில் ஆகியவற்றை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஏனென்றால் இவை மனித சக்திக்கு அட்பாற்பட்டு நிகழ்ந்து விடக்கூடியவை என்பதை காணும். என் சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ் ஒன்றை மன்னித்து விட்டான். அவர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களே அது. எண்ணத்தின் பேச்சின் வாயிலாகவோ செயல் வடிவத்திலோ செயல்படுத்தாதவரை அதற்காக அல்லாஹ் தண்டிப்பதில்லை என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் சிஹா சித்தா. மற்றொரு ஹதீஸில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியான் ஒரு தீமையை செய்ய நினைத்தால் அதனை அவனுக்கு எதிராக எழுதாதீர்கள். அந்த தீமையை அவன் செயல்படுத்திவிட்டால் அதனை ஒரே ஒரு பாவமாக பதிவு செய்யுங்கள். அவன் ஒரு நற்செயலை நாடி அதை செய்யாவிட்டாலும் எண்ணத்திற்காக ஒரு நன்மையை எழுதுங்கள். அதை செய்துவிட்டால் 10 நன்மைகளாக பதிவு செய்யுங்கள். இவ்வாறு வானவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டுள்ளான். சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சிலர் வந்து, எங்களுக்கு சில எண்ணங்கள் தோன்றுகின்றன, அவற்றை வெளியே சொல்வதை பெரும் பாவமாக நினைக்கின்றோம் என்று கூறினார்கள். அப்படி உங்களுக்கு நிகழ்கின்றதா என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். தோழர்கள் ஆம் என்றார்கள். அப்படி என்றால் அது ஈமானிய நம்பிக்கையுடைய வெளிப்பாடு என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். கடைசி 2 வசனங்களுடைய சிறப்பு. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள் 285, 286 ஆகிய வசனங்கள் சிறப்புகள் பற்றி அதிகமான ஹதீஸ்கள் உள்ளன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் பக்ராவுடைய அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்களை இரவில் ஓதிக்கொள்பவர்களுக்கு அதுவே போதும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அவருக்கு மேலே ஒரு சத்தம் கேட்டது. ஜிப்ரீல் வானத்தை நோக்கினார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், ஒரு நற்செய்தி, உங்களுக்கு முன் எந்த நபிக்கும் வழங்கப்படாத 2 ஒளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயமும் சூரத்துல் பக்ராவுடைய அத்தியாயத்தின் கடைசி வசனங்களுமே அவை. அவற்றிலிருந்து ஒரு எழுத்தை படித்தாலும் அதன் பலன் கிட்டும். சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். ஹர்ஷின் கீழ் உள்ள கருவூலத்திலிருந்து சூரத்துல் பக்ரா அத்தியாயத்துடைய கடைசி வசனங்கள் எனக்கு அளிக்கப்பட்டன. எனக்கு முன் எந்த நபிக்கும் இது கிடைக்கவில்லை என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அறிவிப்பவர் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹ்மத். இந்த 2 வசனங்களில் முதல் வசனம் ஈமான், நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதோடு அல்லாஹுடைய சொல் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறது. 2வது வசனத்தில் அற்புதமான துவா, பிரார்த்தனை ஒன்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அல்லாஹ், நாங்கள் தவறிழைத்தாலோ மறந்து கடமைகளை தவறவிட்டுவிட்டாலோ எங்களை குற்றம் பிடித்து விடாதே. முந்தைய சமூக மக்களுக்கு சுமைகளை தண்டனை வழங்கியதைப் போல எங்களுக்கு வழங்கிவிடாதே. எங்களால் தாங்க முடியாத துன்பங்களை, துயரங்களை எங்களுக்கு அளித்து விடாதே. எங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ஆமீன். சூரத்துல் பக்ரா அத்தியாயம் ஒரு பார்வை. திருக்குர்ஆன் அத்தியாயங்களில் பெரியதும் முக்கியத்துவமானதுமான சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தில் அல்லாஹுடைய சட்டங்களில் பெரும் பகுதி இடம்பெற்றுள்ளது. கொள்கை, நம்பிக்கை, தனி மனித வாழ்க்கை, குடும்பம், பொருளாதாரம், ஆட்சி, அதிகாரம், மறுமையின் சிந்தனை என அனைத்து துறைகள் தொடர்பான விஷயங்களும் இந்த வசனத்தில் பேசப்படுகின்றன. இதனால்தான் இந்த அத்தியாயத்தை சனாமுல் குர்ஆன், குர்ஆனுடைய திமில் என்றும் கூறுவார்கள். நூல் மஆரிஃபுல் குர்ஆன். சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தில் அருளப்பெற்றுள்ள பொருட்களுடைய பக்கம் சுருக்கமான ஒரு பார்வை. ஏகத்துவ இறை கொள்கை, வேதங்கள் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை, மறுமையுடைய நம்பிக்கை. மனிதர்கள் ஒரே குலம், ஒரே மதத்தினர்களாக இருந்து பிறகு பிளவுபட்ட வரலாறு. முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இணை வைப்பவர்கள், நிராகரிப்பவர்கள், நயவஞ்சகர்கள் ஆகியோர் பற்றிய செய்திகள். முந்தைய நபிமார்கள் மற்றும் சமூக மக்களுடைய வரலாறு. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, சுத்தம், ஏத்திகாஃப் முதலான வழிபாட்டு வழிகாட்டல். தலாக், இத்தா, குழு,
பாலூட்டுதல் முதலான குடும்பவியல் சட்டங்கள், மனித நேயம், பெண்ணுரிமை, மூட நம்பிக்கை ஒழிப்பு, மது மற்றும் சூது ஒழிப்பு முதலிய சமூக சட்டங்கள், அறம், கடன், வட்டி, பொருளாதார சட்டங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹுடைய அச்சம், நல்லொழுக்கம், இவை பற்றியெல்லாம் சூரத்துல் பக்ராவில் கூறப்பட்டுள்ளது. சூரத்துல் பக்ரா இத்தோடு முடிவு பெற்றுவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தீனுடைய விஷயங்களின் படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா தீனுடைய கல்விகளை அதிகமாக கற்கக்கூடிய ஆர்வத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆன் முழுமையாக சூரத்துல் பக்ராவை இதுவரை கேட்டு முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். குர்ஆனை பொருளறிந்து விளக்கத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். தீனுடைய கல்வியை மேலும் மேலும் அதிகமாக கற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக எந்த கயிறையெல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்தையும் எங்களுக்கு தந்தல்வாயாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் ஹவுதல் கௌதர் எனும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். மறுமையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிஷை தந்தல்வானாக. ஆமீன். மதினா நகரம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன அனைத்து மக்களுக்கும் அதற்குரிய நட்கூலியை தந்தல்வாயாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வாயாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.